ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு ஹல்வா. மரவள்ளி கிழங்குல ஹல்வா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம மரவள்ளி கிழங்கு அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மரவள்ளி கிழங்கு ஒரு 1/2 kg, தேங்காய் பால் நான் 1 கப் எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை 1 கப். இப்போ தேங்காய் பாலும் மரவள்ளி கிழங்கோட பாலும் 2 கப்னா நாட்டு சக்கரை 1 கப். அந்த மாதிரினா மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் நம்ம முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் தேவைப்படும். அந்த 1 ஸ்பூன் நெய்யில் நம்ம அழகாக அல்வா செஞ்சிடலாம். அல்வானாலே பொதுவாக நிறையா நெய் தேவைப்படும். இது நம்ம சூப்பராக நம்ம 1 ஸ்பூன் நெய்யில் அல்வா செஞ்சிடலாம். இப்போ நம்ம பீலரில் இந்த மாதிரி தோலை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கேரட் திருவி எடுத்துட்டோம்னா நமக்கு பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த இதில் கட் பண்ணிவிட்டு போனேன்னா இது ஹார்டாக இருக்கும் இந்த கிழங்கு. அதனால் நம்ம கட் பண்ணி போட்டுட்ருக்க முடியாது. திருவுறது ரொம்ப ஈஸி. அதனால் நான் அதை திருவிட்டு பால் எடுத்துக்க போகிறேன். அது கொஞ்சம் தண்ணி நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற திக்கான பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம பீலரை வச்சு நம்ம இப்போ எடுக்கிறோம். இந்த மாதிரி ஈஸியாக பீலரை வச்சு எடுத்துக்கலாம். பீலர் வச்சு எடுத்துட்டோம்னா கேரட் திருவுரை வச்சு இந்த மாதிரி திருவிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது ஒன்று மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். இதை மட்டும் நம்ம திருவி எடுத்துக்கிட்டோம்னா பால்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸில் அல்வா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இப்போ எடுத்தாச்சு. நான் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். 1 கப் எடுத்திருக்கேன். இதே மாதிரி தேங்காய் பாலும் நமக்கு 1 கப் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதையும் எடுத்துடலாம். தேங்காய் பால் 1 கப், மரவள்ளி கிழங்கோட மில்க் அது 1 கப்பு. அப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரையும் கரெக்டாக 1 கப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நான்ஸ்டிக் தவானா ஈஸியாக இருக்கும் அல்வா செய்கிறதுக்கு. அதுக்கு தேவையானது 1 ஸ்பூன் நெய் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். நான்ஸ்டிக் பேன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம் நான்ஸ்டிக்கில். 1 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. அந்த நெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். நட்ஸ் போட்டாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ இந்த 1 ஸ்பூன் நெய் தான், அவ்வளோதான். இந்த நெய்யில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக நான் வேறு எதுவுமே நெய் ஆட் பண்ணல. இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு பாலை நம்ம ஊற்றிடலாம். அடியில் இந்த மாவு மாதிரி படிஞ்சிருக்கும். அதையும் அந்த ஸ்பூன் வச்சு எடுத்து அதையும் சேர்த்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லை அதுக்குள்ளே திக்காயிரும். 2 மினிட்ஸ்லேயே திக்காக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா எனக்கு இப்போ 4 மினிட்ஸ் ஆயிருக்கு. 4 மினிட்ஸில் இந்த ஸ்டேஜ் வரும். 4 மினிட்ஸில் நல்லா கஞ்சி மாதிரி திக்காக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டாச்சு. நாட்டு சக்கரை போட்ட உடனே கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் வரும். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சிரும் அந்த சக்கரைலாம். நாட்டு சக்கரை முடிஞ்ச அளவு நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணுங்கள். ஒயிட் சுகர் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். ஒயிட் சுகர் அவ்வளோ நல்லதில்லை உடம்புக்கு.
ஸோ நீங்கள் வெல்லம் கருப்பட்டி இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த 5 மினிட்ஸ்க்கு எனக்கு டோட்டலாக 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 9 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும். 9 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல பபிள்ஸ் வரும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா ஒரு 15 மினிட்ஸில் அல்வா ரெடி ஆயிரும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பபிள்ஸ்லாம் வந்து வராமல் நல்லா திக்காக அப்படியே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கணும். நல்ல பபிள்ஸ் வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பபிள்ஸ் நிறையா வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். பார்த்தீங்களா, எனக்கு 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வரும். நல்லா பபிள்ஸ்லேயே வரல பார்த்தீங்களா, நல்லா உருண்டு நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அப்படி நல்லா கரெக்டாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியும் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டுடலாம். இதுதான் பதம். இந்த கரண்டி வச்சு எடுத்தோம்னா நல்லா விழணும். அதுதான் கரெக்ட் பதம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போகணும்னா நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு 1 hour 2 hour கழித்து நல்லா கட் பண்ணி எடுக்கலாம். அந்த ஸ்டேஜ் வரும். ஏன்னா பசங்க நல்லா சூடாக கொடுத்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அப்படி ஜவ்வி மாரி வரும். ஸோ அதனால் சூடாகவே நாங்கள் இப்போ எடுத்துக்க போகிறோம். சூடாக சாப்பிட்லாம். அல்வா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நட்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நெய்யே ஊற்று. 1 ஸ்பூன் நெய்யில் ஊற்றுன சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நட்ஸ் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. அம்மா செஞ்சது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.